எப்பா கருப்பட்டி தொழில் அழிஞ்சிட்டு வருது, அழிய விட்டுறாதங்க. ஐயா கையை காட்டுங்க பாருங்க. 90 மரம் ஐயா ஏறி இறங்கிடுறாரு. என்னையா சொல்றீங்க? கருப்பட்டில பழைய கருப்பட்டி புது கருப்பட்டி குழப்பமா இருக்குது. ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் இன்னைக்கு கிடைச்ச உழைப்பு வந்து 3 கிலோ. அழிஞ்சிட்டு இருக்கிற தொழில் நம்ம அழிய விடக்கூடாது. Hi guys, welcome to WFTvlog. I'm Sambad and சிவகண்ணன். எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாயல்குடியில் இருக்கோம். பனைமரம், பனங்காடு, பனங்காட்டுக்கு நடுவில் தாங்க நாங்கள் நிற்கிறோம். இன்றைக்கி கருப்பட்டி எப்படி எடுக்கிறாங்க, கருப்பட்டி எப்படி காய்ச்சுறாங்க, கருப்பட்டியாக எப்படி மாறுது அப்படின்ற வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முழுசாக வீடியோ பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தூரமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சின்ன சின்னதாக கொட்டாய் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். அதுதான் பனங்காட்டுக்குள்ளே வந்து கருப்பட்டி காய்ச்சிற இடம். அங்கே தான் போயிட்டு கருப்பட்டி எப்படி காய்ச்சுறாங்க அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். பதனி கிடைக்குமான்னு பார்ப்போம், வாங்க போயிடுவோம். சம்பத்கான் பதனி கொடுப்பாங்களா? கண்டிப்பாக கொடுப்பாங்க. இங்கே பதனி காட்டுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா இடத்துலையுமே சின்ன சின்னதாக பனை ஓலையை போட்டு குடிசை போட்டு வச்சுருக்காங்க. பதனி இறக்குறவர் ரெடியாக இருக்காரு, அவரை போய் பிடிச்சிருவோம். ஐயா பதனி இருக்கா? இருக்கு. இப்போ 2 பனை தான் நிற்கி. 2 பனை தான் நிற்கா? ஆமாம். அதெல்லாம் இறக்கிட்டீங்களா? ஆமாம், முதல்ல இறக்கி. எனக்கு 2 பனை போகுது. அவருக்கு ஏதாவது வேற ஏதாவது பணம் கிடைக்குங்களா? அது பயன், எல்லாத்துக்கும் பயன் இருக்கு. இருக்குங்களா? சரி ஓகே. கருப்பட்டி எப்போங்க காய்ச்ச ஆரம்பிப்பீங்க? இறக்குன பிறகு அப்போ காய வச்சுருவீங்களா? நாங்கள் 40 வயசு 60 ஆகிட்டு. சரிங்கய்யா. 40 பனை இப்போ 3 நேரம் ஏறினா 30-40க்குள்ளே ஏற முடியும். 60 வயசு ஆயிடுச்சு இல்லையா? அந்த 30-40 பனை வந்து ஒரு நாளைக்கு எத்தனை தாயம் ஏறுவீங்க? 3 நேரம் ஏறினா 30 மணிக்கு மேலே ஏற முடியாது. ஆயிட்டு ஐயா ஒரு நாளைக்கு 30 பனை ஏறன்றீங்கல்ல, ஒரு நாளைக்கு 3 டைம் ஏறணும். ஆமாம். விடிய காலில் எத்தனை மணிக்கு ஏறுவீங்க பனை? விடிய காலம் 1-1:30 பனில் ஏறுவேன். விடிய காலன்றது அது நைட்டு 1 மணி 1:30 மணிக்கு. ஆமாம். விடிய 5-5:30 சீவி முடிச்சிருவேன். 5:30 சீவி முடிச்சிருவீங்க? ஆமாம். சரி. அதுக்கு பிறகு 2வது மறுபடியும் பனில் ஏறும். 8 மணிக்குள்ளே பனில் ஏறும். 12-12:30 சீரும். மறுபடியும் 8 மணிக்கு ஆரம்பிப்பீங்களா? 12-12 சரி. மத்தியானம் சீவிட்டு மறுபடியும் அந்தி பனை 1-1:30-2 மணிக்கு மேலே ஆயிரும். அது பிறகு மறுபடியும் 2வது ஏறி மறுபடியும் பொழுதுனாலும் பரவாயில்ல. சரி. அப்புறம் சீரும். எவ்வளோ நேரம் சீவிட்டு. அப்போ ஒரு பனை மரத்தில் ஒரு நாளைக்கு 3 டைம் பனை ஏறணும். ஏறி இறங்கி அப்போ கிட்டத்தட்ட ஒரு நாள் கணக்கு வச்சா 90 மரம் ஐயா ஏறி இறங்கிடுறாரு. இந்த அப்போ சீத்தரங்க. இது என்னதுங்க? இது இதான் அருவாப்பட்டி. இது சுண்ணாப்பட்டி. கொஞ்சம் கையெடுங்க. இதான் பாளையருவா. பாளையருவா. ஆமாம். அருவாப்பட்டி இது பேர். ஆமாம். இதுதான் உங்கள் சூட்கேஸு? ஆமாம், எங்கள் சூட்கேஸே தான். இது என்னதுங்கய்யா? அதான் மட்டையருவா. அதை அறுக்கிறதுக்கு, வாங்குறதுக்கு, நொங்கு விடுறதுக்கு, நொங்கு கொடுக்கறதுக்கு எல்லாம் இதுதான். இதை கொஞ்சம் எடுங்களேன் பார்ப்போம். ரைட்டு. அருவா பார்த்தீங்கன்னா பிளேடு மாதிரி இருக்குது. அப்படியே சீவினா சீவிரு இருந்தால் தான் அது அறுக்கும். பிளேடு மாதிரி இருக்கணுங்க. டெய்லி பதம் பண்ணிகிட்டே இருப்பீங்களா? ஐயா இப்போ மேலே ஏறி நம்மளுக்கு பதனி எடுத்து தர போகிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கருப்பட்டியும் காய்ச்ச ஆரம்பிச்சிருவாங்க. கரெக்டான நேரத்தில் நாங்கள் வந்து பிடிச்சிட்டோம். இல்லைன்னா இந்நேரம் காய்ச்சிருப்பார். அப்போதே காய்ச்சிருப்பார். ஐயா களத்தில் இறங்கிட்டாரு. மேலே இறங்கி பதனி கொடுத்துருவாரு. இங்கே பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு வச்சுருக்காங்க. இந்த சுண்ணாம்பு எதில் எடுக்கிறாங்க அப்படின்னா, கடல் சிப்பி இருக்கு இல்லையா, அந்த சிப்பிலேருந்து எடுக்கிறது. ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த சுண்ணாம்பு போட்டால் பதனி, இந்த சுண்ணாம்பு போடலைன்னா கல். என்னங்கய்யா சரியா சொல்லிட்டேன்னா? கரெக்டாக சொல்லி கண்டுபிடிச்சிருவோம்ல நாங்கள். ஐயாவுக்கு வயசு எத்தனை ஆச்சுங்க? 60 வயசு. ஒன்று நடக்கு. ரைட். இப்போ 2 பேரும் நீங்களே இவ்வளோ தூரம் ஓட சொன்னால் யார் முதல்ல ஓடுவா? நான் ஓடிடுவேன். அம்மா நான் தைரியமாக சொல்லுவேன். கொடுக்குறேன்னு நினைக்கிறீங்களே, உங்களால் ஓட முடியுமா? இன்னைக்கு ஓடுவேன். நான் எப்படி ஓடிக்கணும் வேடிக்கை பார்ப்பேன். ஒரு நாளைக்கு 60 கிலோமீட்டர் நடப்பேன். 60 கிலோமீட்டர் சுத்தமா? ஆமாம். சுற்றி ரவுண்ட்லாம் வருவேன். ஒரு நேரம் படுக்க மாட்டேன். இப்படின்றதுக்குள்ள சல்லுன்னு மேலே போயிட்டாரு. ஐயா 10 எடுத்துட்டு வந்துட்டாரு. ஐயா
சூப்பராக இருக்கும். பதனி பார்க்கும்போது அமிர்தமாக இருக்கு ஐயா. மற்ற பேர் தொடுத்துருந்தா இருக்குது. இது உள்ளே வந்து தேனியெல்லாம் விழுந்து கிடக்குங்கய்யா. எல்லாம் விழும். அது அசிங்கமே கிடையாது. பத்தினி பாலில் எண்ணெய் விழுந்தாலும் இதில் மட்டும் அசிங்கம் கிடையாது. நம்ம சோத்தில் விழுந்தால் எடுத்து போட்டு சாப்பிட மாட்டோம். இதில் எண்ணெய் விழுந்தாலும் சாப்பிட அருமையாக இருக்கும். தேனி பூச்சிலாம் கிடக்கும், எல்லாம் கிடக்கும். இதை அப்படியே வடிகட்டிட்டு குடித்தோம்னா அமிர்தமாக இருக்குங்க. ஃப்ரெஷ்ஷாக பதனி குடிக்க போகிறோம். சம்பத் கான் கொடுங்க, ஆளுக்கு ஒரு சொம்பை குடிச்சிட்டு வருவோம். மேலே ஏறி கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ 6 கிலோ வெயிட் வந்துருச்சு. அப்படியே ஐயா கீழே இறங்கிட்டாங்க. ஐயா மரம் ஏறி பதனி சேகரித்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இதை வந்து அப்படியே ஒரு டின்னில் வந்து சேமித்து வைப்பாங்க. நல்ல ஒரு மனம், பதனி வாடை. அடுத்த பண்ணைக்கு ஏறிட்டாரு. மேலே ஏறுறாரு, சீவுறாரு, சேவ் பண்ணுறாரு, கீழே இறங்குறாரு, அடுத்த பண்ணைக்கு போயிடுறாரு. இப்படி ஒரு நாளைக்கு 90 தடவை மரம் ஏறி இறங்கி எவ்வளோ கஷ்டமான வேலையாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஐயா இது எப்படி மடிக்கணும் எனக்கும் சொல்லி கொடுங்க. எத்தனை ஓலை எடுக்கணும்? 2 கன்று இங்கிட்ட இறக்கணும், இங்கிட்ட இறக்கணும். இறக்கணும்னா இந்த இங்கிட்ட வச்சு குளிக்கணும். முழுசாக 2 கன்று, 2 3 2 கன்று முழுசாக இருக்கும். இப்போ சரிதான், சரிதாண்ணா? சரிதானே கிடையாது. இந்த இதை கிளிக்கணும். இதை கிழிச்சிட்டு இதுலேருந்து கிளிக்கணும். அதான் கிண்ண மாதிரி வரும். ஐக்கு அப்படியே இப்போ கிண்ண மாதிரி வரும். அப்படி தான் பிடிக்கணும். அப்படி நைஸாக ஒரு சொட்டு அவ்வளோ கூடாது. கரெக்டாக தான் பிடிச்சி தயார். பதனி குடிக்க தயார். ஆமாம், வந்துட்டா எல்லாம் சொந்தக்காரர் தான். பதனி இங்கே வந்துட்டா எல்லாருமே சொந்தக்காரங்க தானம்மா. ஆமாம், சுத்தமான ஃப்ரெஷ்ஷான பதனி. ஆமாம், சுத்தமானது. இந்த கடை என்ன மனம். என்ன ஒரு டேஸ்ட். சூப்பராக இருக்குங்கய்யா. சூப்பராக இருக்குது. எல்லாம் இருக்கும். எப்பவுமே அப்படித்தான். ஐயாவுக்கு வேலை முடிஞ்சு, அடுத்தது அம்மாவுக்கு வேலை. அம்மா கருப்பட்டி எப்போ காய்ச்சுவோம்? இப்போ காய்ச்சிடுவோமா? அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐயாவுக்கு வந்து ஷிஃப்ட் வாரியாக பிரிச்சுட்டாங்க. ஐயாவுக்கு வந்து பண்ணை ஏறி கருப்பட்டி எடுக்கிற வேலை, அம்மாவுக்கு வந்து கருப்பட்டி காய்ச்சிற வேலை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அம்மா கருப்பட்டி காய்ச்ச ஆரம்பிச்சிருவாங்க. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் சுண்ணாம்பு. அம்மா இருங்கம்மா, பிடிக்கிறேன் ஊற்றுங்க. உள்ளுக்குள்ளே வந்து எவ்வளோ தேன் பூச்சி இருக்குது பாருங்கள். இது எல்லாமே தேன் பூச்சி தான். அம்மா வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே நம்மளுக்கு கருப்பட்டி தயாராகிடும். கருப்பட்டி சாப்பிட்டா கால்சியம் சத்து நிறையா இருக்கும் அப்படின்னாங்க இல்லையா? அது வந்து இந்த ராமநாதபுரம் மாவட்டம், சாயல்குடி மாவட்டத்திலலாம் வந்து என்னென்னா, சுண்ணாம்பு வந்து கடல் சிப்பிலேருந்து எடுக்கிறாங்க. அந்த சுண்ணாம்பு பதனியில் சேரும்போது தான் கருப்பட்டியில் நம்மளுக்கு கால்சியம் நிறையா இருக்குது அப்படின்றாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காய்ச்சிடுவாங்க. பதநீர் பார்த்தீங்கன்னா தாய்ப்பாலுக்கு சமம்பாங்க. இது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலராக இருக்குது. அப்படியே பால் மாதிரியே பொங்கி அப்படியே ப்ரௌனிஸ் வந்துட்டே இருக்குது பாருங்க. ப்ரௌனிஸ் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது கட்டியாகும். அதுக்கப்புறம் அதை அச்சில் ஊற்றி நல்ல ஒரு பனம் கருப்பட்டியை ரெடி பண்ணிடுவாங்க. கூடி சீக்கிரம் இன்னும் ஒரு 10 நிமிஷம் ரெடி ஆயிருன்னு நினைக்கிறேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றுனீங்களே, எதுக்கு ஊற்றுனீங்க? அது கொஞ்சம் சீக்கிரமாக பதம் வரும். பதம் வர்றதுக்காக. திரளும் நல்லா திரளும். இப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றாமல் பண்ணால் என்னம்மா பண்ணோம்? அப்படியே எடுக்கலாம், கொஞ்சம் நேரம் கொஞ்சம் லேட் ஆகும். வேகமாக வேலை முடியுன்றதுக்காக அந்த பதம் வர்றதுக்கு தேங்காய் எண்ணெய். இன்னும் எவ்வளோ நேரங்கம்மா இப்படியே கொதிக்கணும்? இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடும். 5 நிமிஷம். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 1 மணி நேரத்துக்கு மேலே கொதிச்சுக்கிட்டே இருக்கே.
கருப்பட்டி பதம் பார்க்குறது பார்த்துக்குங்க மக்களே, பார்த்துக்குங்க. உருட்டிட்டாங்க. இது பதம் வந்துருச்சா இல்லைங்களாம்மா? வந்துருச்சு. ரைட். அப்படி அடித்து கீழே விழுந்துருச்சு அப்படின்னா பதம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அடித்து அதிலே ஒட்டி இருந்துச்சு அப்படின்னா பதம் இல்லைன்னு அர்த்தம். அவ்வளோதான் பதம். இறக்கிடலாங்களாம்மா? கொடுங்க, நான் இறக்குறேன். நீங்களே இறக்கிறீங்களா? உங்களுக்கு உதவி பண்ணலான்னு பார்த்தேன். தேங்காய் சரட்டை ஏங்கம்மா? இந்த தேங்காய் சரட்டையில் தான் நம்மளுக்கு இப்போ கருப்பட்டி வரப்போகுது. அடுப்பில் இருந்து இறக்கும்போது வேறு கலரில் இருந்துச்சு, கொதிச்சுட்டு இருக்கும்போது வேறு கலரில் இருந்துச்சு. இவங்க கிண்ட 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 அப்படியே சாக்லேட் கலரில் மாறுது பாருங்க. இப்போதான் வந்துருச்சுன்றாங்க. அம்மா, இப்போ இந்த அச்சில் ஊற்றிட்டீங்க. இது எவ்வளோ நேரம் செட் ஆகும்? எவ்வளோ நேரத்தில் ரெடி ஆகும் கருப்பட்டி? 5 நிமிஷத்தில் தட்டி. 5 நிமிஷமா? கருப்பட்டி எல்லாத்தையும் எடுத்து அந்த கொட்டாங்குச்சிக்குள்ளே ஊற்றிட்டாங்க. இப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ நேரங்கம்மாச்சு? 5 நிமிஷம் ஆயிருக்கு. எடுத்துடலாமா? ஹை, அவ்வளோதானா? பாருங்க எவ்வளோ அழகான ஷேப்பு. கருப்பட்டி, பனங்கருப்பட்டி ரெடி. அம்மா, இன்னைக்கு மொத்தமாக எவ்வளோ கருப்பட்டி காய்ச்சிருப்பியா? 3 கிலோ இருக்கும். 3 கிலோ இருக்கும். இதுதான் இன்றைக்கி உங்களோட உழைப்பு. ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் இன்றைக்கி கிடைச்ச உழைப்பு வந்து 3 கிலோ. இதுதான் ட்ரெடிஷ்னலாக காய்ச்சிற கருப்பட்டி. நார்மலாக நம்ம வெளியிலலாம் ரோடு சைடெலாம் வாங்குவோம். எல்லா கருப்பட்டியும் ஒன்று போலவே இருக்கும். ஆனால் அது கருப்பட்டியே கிடையாது. கருப்பட்டியில் வந்து டூப்ளிகேட் கருப்பட்டி அப்படின்னுவாங்க. ஒரிஜினலாக காய்ச்சினாங்க கருப்பட்டி அப்படின்னா எப்படின்னு இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும், இதில் எதுவுமே ஒரு சேஃப் இருக்காது. கருப்பட்டி ஃப்ரெஷ்ஷாக நம்ம காய்ச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஆனால் இந்த கருப்பட்டியில் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன அப்படின்னா, பழைய கருப்பட்டி புது கருப்பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய கருப்பட்டி எப்படி இருக்கும், புது கருப்பட்டி எப்படி இருக்குன்றதையும் உங்களுக்கு காமிக்க போகிறேன். தொடர்ந்து பாருங்கள். இப்போ என் கையில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா புது கருப்பட்டி. இப்போ தான் காய்ச்சி சுட சுட கையில் வச்சுருக்கேன். அப்படியே இந்த பக்கம் பாருங்கள். இந்த கருப்பட்டி காய வச்சு 2 மாதம் ஆச்சு. அப்படியே ஐயா கையில் வச்சுட்டு போகிற பாருங்கள். இதுதான் பழைய கருப்பட்டி. ஐயா, இது எவ்வளோ நாள் ஆச்சுங்க காய வச்சு? 1 வருஷம் இருக்கும். 1 வருஷம். எது தரமான கருப்பட்டின்னு சொல்கிறது? எல்லாமே தரமான கருப்பட்டி தான். அந்த கருப்பட்டியை பொறுத்த மட்டும் இப்போ காய்ச்சி பூசாக்கிறனால சாக்லேட் மாதிரி சாப்பிட்றதுக்கு பதமாக இருக்கும். சரி, சும்மா சாப்பிட பதமாக இருக்கும். அதுக்கடுத்து 2 மாதம் 3 மாதம் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கடினமாக மாறும். சரி, அந்த மாதிரி கடினமாக மாறினா கூட 1 வருஷம் வச்சு விற்க முடியாது. அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த கருப்பட்டியை நல்ல குடோனில் போட்டு கீட்டு ஏற்றுவோம். சூடு ஏற்றுவோம். நல்லா சூடு ஏற்ற போகும்போது அந்த வேப்பங்கட்டை அந்த மாதிரிலாம் கட்டையை போட்டு சூடு ஏற்ற போகும்போது அந்த கருப்பட்டியை சுற்றி எந்த கெட்டதும் வராது. அந்த வேப்பங்கட்டைக்கு அந்த ஹீட்டு ஏறின உடனே இந்த கருப்பட்டியில் உள்ள ஈரச்சத்துலாம் அந்த ஹீட்டில் உறிஞ்சப்பட்டுரும். சரிங்க. ஈரச்சத்து குறைஞ்ச உடனே இந்த கருப்பட்டி என்ன ஆயிடுது, நல்லா சுக்கு துண்டு மாதிரி ஆகிடும். அந்த சுக்கு துண்டு மாதிரி ஆயிடும்னா உள்ளே விளைய ஆரம்பிச்சிடும். நல்லா பதமாக விளைய ஆரம்பிச்சிடும். சரி சரி. விளைஞ்ச கருப்பட்டி வந்து ரொம்ப நாளைக்கு பாதுகாப்பாக வச்சுக்கலாம். ஐயா, நம்ம வீடியோ பார்த்து நிறைய பேர் கருப்பட்டி வேணும்னு கேட்பாங்க. எதாவது அனுப்பிச்சி விடலாமா? கண்டிப்பாக அனுப்பிச்சி விடலாங்கய்யா. சரி, எங்கே கேட்டாலும் அனுப்புகிறேன். அந்த கருப்பட்டி உங்கள் வீடு தேடி வரணும் அப்படின்னா ஐயாவோட நம்பர் டேரெக்டாக நாங்கள் ஸ்க்ரீனில் தரோம். மறக்காமல் கால் பண்ணி கருப்பட்டியை பற்றி உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் சரி டேரெக்டாக கால் பண்ணி இவர்கிட்ட கேளுங்க. கருப்பட்டி அப்படின்னாவே ரொம்பவே கால்சியம் சத்து உள்ளது. ஒவ்வொருத்தரும் சாப்பிடக்கூடியது. குறிப்பாக அழிஞ்சிட்டு இருக்கிற தொழில் நம்ம அழிய விடக்கூடாது. அவ்வளோதாங்க, இத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோவில் மீட் பண்ணுறோம். இந்த வீடியோ ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. கருப்பட்டி அழிஞ்சிட்டு இருக்கிற தொழில் அழிய விடக்கூடாது. அவ்வளோதாங்க. பாய்.